ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று டெய்லர்களில் கொடுத்துட்டு வந்த துணி இன்னைக்கு காலையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குது, நல்லா பக்காவாக கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்டாரு. ஒரு தினம் இருக்குது. டெய்லர் நல்லா இருக்கட்டும். காலையிலேயே ஸ்கூல் விட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி மழை பெஞ்சினே இருக்குது. வந்து நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட எதனா வாங்கலான்னு முன்னாடி இருக்கிற கடைக்கு போகிறேன். என்ன வாங்கி சாப்பிட்லாம் தான் ஒரே யோசனையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த சப்பாத்தி இல்லைன்னா அந்த சம்மன் அதையே சாப்பிட்டு வெறுப்படிக்குது. அந்த பக்கம் போனால் இட்லி தோசை அதையே சாப்பிட்டு வெறுப்பு அடிக்குது. அதுக்குன்னு வேறு எதனா வந்து சாப்பிடுங்கன்னு கலாய்க்கு போகிறேங்க. பார்க்கலாம், போய் அங்கே போய் என்ன சாப்பிட்லான்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வருதுன்னு பார்த்துட்டு எதனா வாங்கின்னு வரலாம். கடையில் எதுவுமே வாங்கின்னு வரல ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கடைக்கு போனால் சாப்பிட்லான்னு, ஆனால் அங்கே போயிட்டு அந்த சாப்பிட்ற மைண்டு வரல. அதெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழம் எதுனா இன்றைக்கி நம்ம இந்த சின்ன ஆரஞ்சு பழம் வேணுன்ட்டு போய் சூக்குமணியில் வாங்கிட்டு வந்துருப்போம்ல மேடத்துக்கு, அதுலேருந்து ஒரு 2-3 ஆரஞ்சு பழம் நமக்கு வந்துச்சு. அதை அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி சாப்பிட்லாம். எந்த ஒரு பொருளுமே வந்த உடனே அதை தீர்த்தரக்கூடாது, அப்படியே எடுத்து வைக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் உதவும். ஸ்கூல் வந்திருக்கேன், மேடம் உள்ளே போயிருக்காங்க பசங்களை இட்டுன்னு வர. இந்த டைமில் எனக்கு வந்த 2 பேட் கமெண்ட்ஸ் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மொதல் கமெண்ட்டு, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். டிரைவருங்க நாங்கள் போய் பீஸா பர்கர்னு வாங்கிட்டு தருவோம், ஆனால் எங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காரு, போன வீடியோவில் தான்டா சொன்னேன் என்னை புள்ள மாரி பார்த்துக்கிறாங்க, அதை வாங்கி தராங்க இதை வாங்கி தராங்க, ஆனால் இப்போ எதுவுமே வாங்கி தரலன்னு வீடியோ போடுறேன் கோத்தா சி அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசியிருக்காரு. போய் சாகுடா அப்படின்னு. அவருக்கு தெளிவாக ஒன்று சொல்லணும், அந்த வீடியோவில் நான் எனக்கு வாங்கி தரலன்னு சொல்லவே இல்லை, எங்களை மாதிரி டிரைவருங்க, அதுவும் குறிப்பாக எங்களை மாதிரி ஹவுஸ் டிரைவருங்க அப்படின்னு தான் சொன்னேன். நான் எனக்குன்னு சொல்லவே கிடையாது. அந்த வீடியோ முடிவில் நான் சொல்லியிருப்பேன், 100 ஓனர் இருக்காங்கன்னா 10 ஓனர் தான் வாங்கி தருவாங்க, மீதி 90 ஓனர் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். எந்த டைம்லேயும் எந்த இடத்துலையும் நான் எங்கள் ஓனரையோ மேடம் விட்டு தர மாட்டேன். இங்கே ஸ்கூலுக்கு வர டைமில் எங்கள் ஃப்ரெண்டுங்க இருந்தால் கூட சரி, அவங்களே என்னை கலாய்ப்பாங்க, நீ மட்டும்தான் அந்த கொய்த்திங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, எப்போ பார்த்தாலும் உங்கள் ஓனர் உங்கள் மேடம்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கலாய்ப்பாங்க. நான் எப்பவுமே எங்கள் மேடமே ஓனரையும் விட்டு தர மாட்டேன். 2வது கமெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, இப்போ தானே புதுசாக வந்திருக்க, போக போக தெரியுண்டா லவடா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன சொல்லணுன்னா, நான் இங்கே கொய்த்துக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, என்னை 3 வருஷமும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. கொய்த்துக்கு வரத்துக்கு முன்னாடியே சவுதியில் 3 வருஷம் வேலை செஞ்சேன், அந்த ஓனரே என்னை நல்லா தான் பார்த்துக்கினாங்க. என்ன அந்த கொரோனா டைமில் ஊருக்கு போயிட்டு என்னால் ரிட்டர்ன் சவுதிக்கு போக முடியாதால், விசா எனக்கு கேன்சல் ஆனதால் நான் குவைத்துக்கு வந்தேன். மற்றபடி எனக்கு 2 ஓனரும் நல்லா தான் இருக்காங்க. வெளிநாட்டில் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் புது டிரைவரும் கிடையாது, அவருக்கு சொல்லணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கிட்டுன்னு போவோம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாமா? சாப்பாடு இது திறந்தா அழகாக மசாலா போட்டு சிக்கன் பொரிச்சு வெங்காயம், இது ஏதோ கேரட்டு போட்டு வந்திருக்கு. கொஞ்சம் பெசஞ்சி கொஞ்சமாக சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சிக்கன் மட்டும் கடிச்சு பார்ப்போம். சிக்கனும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். சிட்டி சென்டர் இட்டுன்னு வந்திருக்காங்க, ஸ்லைடர் அப்படின்னுவாங்க, அங்கே தான் இட்டுன்னு வந்திருக்காங்க. என்ன வீடியோவே பச்சை கலரில் தெரியுது, பச்சை கலர் துணி போடவே ஒருவேளை பச்சை கலரில் தெரியுதோ. உள்ளே போயிருக்காங்க. நான் கார் பார்க்கிங்கில் நின்று இருக்கேன், என்னன்னு தெரில, கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஜமையாக போகலான்னு பார்த்தா உடனே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி, இருந்தாலும் இங்கே முன்னாடி ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு இதில் அங்கே போய் எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயின்னு இருக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த ஷாப்பிங் சென்டர் உள்ளே போய் இன்றைக்கி தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். இந்த ஷாம்பு நம்ம அந்த ஹைப்பர் மேக்ஸில் 950 ஃபில்ஸ்க்கு எடுத்துன்னு வந்தோம், ஆனால் இங்கே 1 தினார் 100 ஃபில்ஸ்னு இருக்குது. இந்த தண்ணி சுட வைக்கிற மிஷினோட 2 தினார்னு நம்ம அந்த ஹைப்பர் மேக்ஸில் பார்த்தோம், ஆனால் இங்கே 4 தினார்னு போட்டு வச்சுருக்கு. இந்த கரண்ட் அடுப்பு ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்புறம் இந்த கரண்ட் அடுப்பும் கம்மி ரேட்டில் தான் பார்த்தாங்க, இங்கே 9 தினார்னு போட்டு வச்சுருக்குது. அதேமாரி இந்த ஹேர் ட்ரை பண்ணுற மிஷினும் நான் 2 தினாருக்கு பார்த்தேன், இங்கே 4 தினார்னு போட்டு வச்சிருக்கு. நான் பார்த்த எல்லா பொருளுமே சூப்பர் மார்க்கெட்டோட இங்கே ரேட் அதிகமாக தான் வைக்கிறாங்க. என்ன தான் இது பித்தலாட்டன்னு தெரில. சரி, மேடம் கால் பண்ணிட்டாங்க. இப்போது
ரெட் டேக் அங்கே இட்டுன்னு வந்துட்டாங்க, ஃபேஷன் மாலுக்கு முன்னாடி. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும் குமார் அப்படின்ட்டு போய்க்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வர ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்களை நம்பி நம்ம வெளியும் போக முடியாது. அரை மணி நேரம் கழிச்சு வருவாங்களேன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டால் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த கடவுளில் தான் போயிருக்காங்க. வரட்டும். அது அரபியில் போட்டு இருக்குது பாருங்க, ரெட் டேக். எனக்கு அரபிலாம் நல்லா படிக்க தெரியுன்னு போய் சொல்ல முடியாது. முன்னாடி அங்கே இங்கிலீஷில் இருக்குது, இங்கே அரபியில் இருக்குது. குவைத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா குவைத்தும் துபாயும் ஒப்பந்தம் போட்டிருக்கான். அதனால் இங்கே குவைத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு மூலயமா நீங்கள் இந்தியாவுக்கு போனாங்கன்னா திரும்ப அந்த துபாய் அதுபோல் கண்ட்ரிலாம் நம்ம திரும்ப வர முடியாது. ஏன்னா உங்களுடைய தகவல் ஃபுல்லும் துபாய் கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் கைரேகை வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா இங்கே வர முடியாது அப்படின்னு நியூஸ்லாம் வருது. இந்த ட்ரிங்க்ஸில் மாட்டுறது, அது இல்லாமல் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கிறது அப்படி ஒன்று மாட்டிக்க போகிறோங்க. கைரேகை வச்சுட்டு நாட்டுக்கு போயிட்டு போகிறோங்க. சேஃப்டியாக இருங்க. ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு மேடத்தை சுற்ற வச்சு வீட்டுக்கு இட்டுன்னு வந்து விட்டுட்டேன். வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு படுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.